நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, கரூரில் விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி அவரது ரசிகர்கள், அவரது கட்சி தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த துயர சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அப்படிப்பட்ட இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 41 குடும்பங்களுக்கு அரசு வேலையை அள்ளி கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த ரசிகர் கூட்டத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தருவதற்காகவும் விஜய்க்காக இறந்தால் அதற்கு பெரிய மரியாதை கிடைக்கும் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் விஜயின் கூட்டத்தில் இருந்தால் நமக்கு அரசு வேலை கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக இவர் இந்த வேலையை செய்கிறார். இது போன்ற தவறான முன்மாதிரிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இவருக்கு ஜோசியம் பார்த்தார் ஒருத்தவர். அந்த ஜோசியம் பார்த்த ஜோசியக்காருக்கு இவர் அரசு பதவி ஒன்று கொடுத்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜோசியக்கார் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே இவரும் முதல்வர் ஆயிட்டாராம். அதெல்லாம் இவருடைய நம்பிக்கை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஜோசியம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜோசியக்காருக்கு இவர் அரசு வேலையை கொடுக்குறாரு. அந்த மாதிரி கொடுக்கலாமா? எந்த ஒரு ஆளாச்சும் இந்த மாதிரி கொடுப்பாங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்க, இவருக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க இவரை பார்க்க, இவருடைய ரசிகர்கள், இவருடைய தொண்டர்கள். அப்போ இவர் கட்சியை அப்போ ஒரு முதல்வராக கூட இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அப்போ இறந்தவர்களுக்கு இவர் இப்போ என்ன செய்கிறாரு, அரசு வேலையை கொடுக்குறாரு. அப்போ ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னு நினைக்கல, என்ன இந்த நாட்டுடைய மன்னர் அப்படின்னு நினைக்கிறாரு. தான் எதை நினைச்சாலும் மன்னர் காலத்தில் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ முதல்வர் ஆகிட்டா நம்ம மன்னர் ஆகிட்டோம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி போக்கெல்லாம் ரொம்ப தவறானது. அதை தான் சிபிஐ, சிபிஎம்எல் இவங்கெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.